12 சூரியன். ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தா என்ன மாதிரி பலன் இருக்கு? ஜாதகத்திலையும் அனுபவ ரீதியா நேர்ல பார்த்த விஷயங்களை வீடியோவா எடுத்து போடுறேன். 12ல சூரியன் இருந்தா ஒரு மாதிரி என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்? பொதுவா ஒளிக்கிரகமான சூரியன் 6, 8, 12ல போய் லாக் ஆகிறதுங்கிறது நல்ல பலன் அல்ல. 6ஆம் இடம் கூட ஓரளவு ஓகே, அது வேலை பாவகம்ங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லலாம். 8, 12ல அவர் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. அப்பையும் கூட ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. 8, 12ல இருந்து ஆட்சி உச்சமா இருக்கிறாரு. ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு 6ல ஆட்சி, அதே மாதிரி ஒரு கன்னி லக்ன ஜாதகத்துக்கு 12ல ஆட்சி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னா ஆட்சி பலத்தோட சேர்த்து இந்த கெடுபலனையும் கொஞ்சம் கூட சேர்த்துதான் கொடுப்பாரு. ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு 8ல சூரியன் ஆட்சியா இருக்கிறாருன்னா வெளியூர் வெளி மாநிலம்னு நகட்டுவாரு. ஆனாலும் சுபர்களோட தொடர்பு அவருக்கு அங்க இருக்கவே செய்யணும். இல்லைன்னா தந்தையோட மோதல், தந்தையோட இருக்க முடியாத சூழ்நிலை, தந்தையை வச்சு விரயம், தந்தைக்காக விரயம்ங்கிற மாதிரி நெகட்டிவ் பலனை கூட கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கன்னி லக்ன ஜாதகத்துக்கு 12ல சூரியன் ஆட்சியா இருக்கிறாரா, தந்தை கூட நல்ல அனுகிரகம்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தந்தை கூட இருக்க முடியாது. தந்தை கொடுக்குற சொத்து எல்லாம் வரும், அப்படியே விரயமாகவும் போகும். 12ஆம் இடம் இல்லையா, அப்ப அவர் கொடுக்குற சொத்து விரயமாகும், தந்தை கூட இருக்க முடியாத சூழ்நிலை வரும். தந்தை ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மூலமா ஏதாவது வர வேண்டிய விஷயங்கள் நடக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 12ல சூரியன் மட்டும் பாவத்துவமா இருந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப கடுமையான கெடுபலன் இருக்கும். ஒரு துலாம் லக்ன ஜாதகத்துக்கு 12ல சூரியன் போய் ராகு, சனி இப்படிலாம் சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா கண்டிப்பா கெடுபலன் அதிகமாவே இருக்கும். தந்தையோட மோதல், தந்தையோட வாக்குவாதம், அதாவது அப்பா மகனும் அடிச்சுக்காத குறையா இருக்கக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்கவே செஞ்சிடும். 12ல் ஒளிக்கிரகமான சூரியன் இருப்பது எந்த விதத்திலுமே சிறப்புன்னு சொல்லிட முடியாது. அவரு அந்த இடத்துல இருந்தாருன்னா சுவர்களோட தொடர்புல இருக்கணும், இல்ல நட்புங்கிற ரீதியிலேயாவது இருந்துடணும். அதோட வேற பாவர்கள்லாம் தொடர்பு கொண்டாங்கன்னா நிச்சயமா தந்தை கூட பெரிய மோதல் உண்டு பண்ணும். அரசாங்கத்தால கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காம போயிடும். அரசாங்கத்துக்கும் நமக்கும் விரோதம் வர்ற மாதிரி நிறைய செயல்களை அந்த தசாபுத்தி காலங்கள்ல கொடுத்துரும். சில விதிவிலக்குகள் இருக்கு. 9ஆம் இடத்து அதிபதி எங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா தந்தை கூட விஷயங்கள்லாம் கெடாது. சூரியனோட காரகத்துவம் கெடும். சூரியனோட காரகத்துவம்லாம் என்ன? நேர்மை, நியாயம், எல்லாத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது, அடக்கிய ஆளணுங்கிறது. இந்த குணங்கள்லாம் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கும். 12ஆம் இடத்துக்கு அவர் போய் மறைகிறாரு அப்படின்னா அந்த மறைவா இருக்கும். இந்த குணங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் ஜாதகருக்கு.